சம்மர்னாலே மாங்காய் தான், மாங்காய்னாலே ஊறுகாய் தான். இந்த சம்மருக்கு நாங்கள் மாங்காய் ஊறுகாய் செஞ்சுருந்தோம். வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி திரண்ட மாங்காய் எடுத்துக்கிட்டோம். நல்லா காயான மாங்காய். அதை கழுவி வச்சுட்டோம். கழுவினதை இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருந்தோம். ஊறுகாய் கிளாஸ்லேயும் இந்த மாதிரி சில்வரில் செய்யக்கூடாது. மண் சட்டிலாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க. எங்ககிட்ட மண் சட்டி இல்லாததுனால இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருந்தோம். மாங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸான பீஸாக எடுத்துக்கலாங்க. மாங்காய் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு மாங்காயும் நல்லா கட் பண்ணிக்கணும். நல்லா சதையும் வர மாதிரி இந்த வெள்ளை கலரில் ஓடு இருக்கும் இல்லையா, அதுவும் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நாங்களே இந்த டைம் தாங்க ஃபஸ்ட் டைமாக ஊறுகாய் செஞ்சுருக்கோம். நாங்கள் எப்படி வருமோன்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தோம். ஆனால் ஓரளவுக்கு நல்லா தாங்க வந்துருந்துச்சு. மாங்காய் செய்கிறது ஓரளவுக்கு பெரிய ப்ராசஸ் தாங்க. அதை நல்லா மாற்றி மாற்றி வச்சிடணும். ஃபஸ்ட்டு நாங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் செஞ்சப்போ ஒரு 2 டேஸ் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் வர மாதிரி இருந்ததுன்னு சொல்லி ஒரு சில்வர் கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுருந்தோம். திருப்பி அந்த கண்டெய்னருக்கே மாற்றி வச்சிட்டோம். ஏன்னா சில்வர் கண்டெய்னரில் ரொம்ப நாள் இருக்கக்கூடாதுன்றதுனால. இப்போ மாங்காயெல்லாம் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுட்டு இந்த கண்டெய்னரில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள்லாம் போட்டுக்கணும். மாங்காய் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். நான் இந்த கரண்டியில் 1.5 கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த கரண்டியில் 1 கரண்டி பக்கமாகவே மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் இந்த மாங்காயோட கலரை பார்க்கணுமே, பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு கரண்டியில் இந்த மாதிரி கடுகும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி அந்த மாங்காய் கூடவே சேர்த்துக்கணும். இதை நீங்கள் உரல்லையும் இடிச்சுக்கலாம், மிக்சிலையும் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நாங்கள் இடித்து தான் சேர்த்துருந்தோம். இந்த மாதிரி இதையுமே நல்லா இடிச்சுட்டு மாங்காய் கூடயே சேர்த்துக்கணுங்க. ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு, நல்லா இருந்தது அப்போ தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளித்து மாங்காயிலே கொட்டிடணும். நாங்கள் நல்லெண்ணெய் இல்லாததுனால நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் தாளிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பவும் நல்லெண்ணெயில் தாளித்து ஊற்றிட்டோம். நீங்கள் நல்லெண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. மாங்காய் செமையாக வந்துருந்துச்சுங்க. இப்போ 10 நாள் ஆச்சு. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.